ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரசம் வெரைட்டி என்னென்னா தக்காளி ரசம் தான். நார்மல் ரசத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நார்மல் ரசம் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசம் ரெசிபிலே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸுக்கும் ரொம்ப கம்மியாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது தக்காளி ரசம்ன்றதுனால தக்காளி அதிகமாக இருக்கணும், புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் சுடுதண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் எதுக்கு இதில் சுடுதண்ணி ஆட் பண்ணுறேன்னா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக மசிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்காக நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 10லேருந்து 15 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தோலோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ரசப்பொடியை நீங்கள் நார்மலாக கருவேப்பிலை பூண்டு ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ ரசம் செய்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால அப்படியே மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது செஞ்சு முடித்த கேப்பில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி தோல் தனியாக அப்படியே அழகாக வருது. பார்த்தீங்கனாலே தெரியும். சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா தோல் அழகாக நம்ம கையிலே உரிச்சு எடுத்துடலாம். அப்படியே முழு தக்காளியிலே அழகாக வெளியில் வந்துடும் அந்த தோல். நீங்கள் கையை போட்டு ரொம்ப ஹார்டாக பிசையணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அழகாக லைட்டாக ரிமூவ் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ தக்காளியை ஃபுல்லாக நம்ம கையிலே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தோலை தனியாக எடுத்து வச்சுருங்க. கையிலே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதோடய சேர்த்து புளியும் நல்லா நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடய சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுட்டு கூட நீங்கள் ரசம் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கையில் இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதோடையே சேர்த்துட்டு கொத்தமல்லி தண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கடாயில் செய்ய போகிறீங்களோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கட்டி பெருங்காயம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரசம் தாளிக்கும் போதே அந்த ரசம் மசாலாவை வதக்கிட்டு அதில் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட பின்னாடி தான் தக்காளி புளி தண்ணியவே ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இல்லை தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் மசாலா போடுறதுனா கூட போடலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் தக்காளியை கூட தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மசாலா எல்லாமே தாளித்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நுரை வர ஆரம்பிக்குது. ரசத்தை நீங்கள் நுரைக்கப்புறம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் மாறி போயிடும், நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நுரை வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி நல்லா நுரை வர ஆரம்பிக்குது. அதனால கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நுரை வந்தோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆனில் இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நிறைய பேர் வந்து ரசத்தை கொதிக்க விடுவாங்க, ஆனால் கொதிக்க விட்டால் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்காது. நீங்கள் வந்து ரசத்தை கொதிக்க வச்சு தான் சாப்பிடுவீங்கன்னா அப்படியே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை நிறைய ஆட் பண்ணால் தான் ரசத்துக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிரும். நார்மல் ரசத்தில் வந்து நீங்கள் புளி அதிகமாக போட்டு கரைச்சி ஆட் பண்ணுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து புளிக்கு பதிலாக அதிகமாக ஆட் பண்ணுவோம். அதான் வந்து ஒரே டிஃப்ரென்ஸ். மற்ற எல்லாமே வந்து நார்மலாக வந்து ரசம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.